அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி லஞ்ச் டைம் தான் நான் வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். இன்றைக்கி என்ன குழம்பு வைக்கலான்னு பார்க்கும்போது தான் முருங்கைக்காய், கத்திரிக்காய், மாங்காய் இருந்துச்சு. அதை வச்சு சாம்பார் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பருப்பை குக்கரில் விசில் போட வச்சுட்டேன். சாம்பாருக்கு சைட் டிஷ்ஷாக வெண்டைக்காய் இருந்துச்சு. வெண்டைக்காய் பொரியல் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை க்ளீன் பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஏற்கனவே பிள்ளைங்க காலையில் சாப்பிடாமலே போயிட்டாங்க. லேட்டாக தான் எழுந்திரிச்சாங்க. காலையில் டீ மட்டும் போட்டு கொடுத்தேன். மதரசாவுக்கு கிளம்பி போயிட்டாங்க. அவங்க ரிட்டன் வர்றதுக்குள்ளே சாப்பாடு செஞ்சு ஆற வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவசரமாக 11 மணிக்கெலாம் அன்னைக்கு குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சாம்பாருக்கு மசாலா எல்லாம் போட்டு வேக விட்டுட்டேன். மாங்காவை பார்த்தோன்னே விடவே மனசில்லை. ஒரு துண்டை நறுக்கி கழுவிட்டு உட்காந்தாச்சு. ரிலாக்ஸாக உட்காந்து மாங்காய் சாப்பிட்டு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கையோட வெண்டைக்காய் பொரியலுமே பண்ணிட்டேன். வெண்டைக்காய் பொரியல் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சாம்பாருக்கு லாஸ்ட்டு தாளிப்பும் கொடுத்தாச்சு. சூப்பராக மணக்க கத்திரிக்காய், முருங்கைக்காய், மாங்காய் போட்டு சூப்பராக ரெடி ஆகிட்டு சாம்பார். இந்த சாம்பார் பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் நான் உலைய வைக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டே நான் எப்போவுமே உலைய வைப்பேன். ஆனால் இப்போ குழம்பு பொரியல் பண்ணி முடிச்சுட்டு லாஸ்ட்டாக சோறு பொங்க தண்ணியை கொதிக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அரிசியை கழுவி போட்டாச்சு. நேற்று நெய்ச்சோறு பொங்கி சால்னா வச்சுருந்தோம். அந்த சோறு மிச்சம் இருந்துச்சு. ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சேன். அதையும் இட்லி பாத்திரத்தில் வச்சு அவிச்சு எடுத்துட்டோம்னா பிள்ளைங்களுக்கு கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லி அவிச்சு எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறம் அல்ஹம்துலில்லாஹ் லன்ச் டைமும் பிள்ளைங்களுக்கு சாப்பாடில் குழம்பு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் தொட்டுக்கிறது கொஞ்சம் அப்பளம் மட்டும் பொரிச்சு கேட்டான் பையன். அதோட வெண்டைக்காய் பொரியல் வச்சு பிள்ளைங்களுக்கு சாப்பாடு கொடுத்தாச்சு. ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டில் இதான் லன்ச். உங்கள் வீட்டில் என்ன லன்ச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். ஓகே, பாய்.